السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله وخلق السماوات والأرض منها أربعة حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாம். ஸலாத்தும் சாந்தியும் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் இறை நேசர்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அவர்கள் அனைவரின் மீதிலும் உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கு மிகுந்த மேன்மைக்கு மதித்தான பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்மார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய மேலான பொருத்தத்தினை பெற்ற சாலிஹீன்களின் கூட்டத்தில் நம்மை எல்லாம் கபூல் செய்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா அருள்மறை குர்ஆனில் வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட நாளிலிருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை 12 தான். ஒரு வருடத்தினுடைய மாதங்கள் 12. அதிலே மின்ஹா அர்பாத்துல் ஹுரும் 4 மாதங்கள் புனிதமானவை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபலா தظلموا فيهن أنفسكم, இந்த மாதங்களில், புனித மாதங்களில் உங்களுடைய ஆன்மாக்களுக்கு நீங்கள் அநீதம் செய்துவிட வேண்டாம், உங்களுக்கு நீங்கள் அநீதம் செய்து விடாதீர்கள் என்ற அந்த வசனத்தினுடைய கருத்து, ஒருவருக்கு ஒருவர் அநீதி இழைத்துக் கொள்ளாதீர்கள், அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். ஏன் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட அந்த வார்த்தையிலே ஒட்டுமொத்தமான விஷயங்களும் அல்லாஹ் அதில் அடக்கிவிட்டான். ஏன் அவ்வாறு அந்த ஃபலா தظلموا فيهن أنفسكم, உங்களுக்கு நீங்கள் அநீதம் செய்து கொள்ளாதீர்கள் என்று ரொம்ப ரத்தின சுருக்கமாக சொன்னான். ஏன் அவ்வாறு சொன்னான் என்றால், பொதுவாக அநீதம் என்ற வார்த்தைக்கு அரபு அகராதியிலே ஒரு பொருளை ஒரு இடத்திலே வைப்பதற்கு பதிலாக மாற்றி இன்னொரு இடத்திலே வைப்பது, அதற்கு பெயர் தான் அநீதம். வழமையாக ஒரு பொருளை நாம் ஒரு இடத்துல வைக்கிறோம், அதை அவ்வாறு வைக்காமல் வேறொரு இடத்தில் வைத்துவிட்டால் அதற்கு அநீதம் என்று அகராதியிலே சொல்லப்படும். அதாவது ஒரு விஷயத்தை அதற்குரிய முறையில் செய்யாமல் முறை தவறி நடக்கின்ற போது அதற்கு பேர் அநீதம். தொழுகை இருக்கிறது, உரிய நேரத்தில் தொழவில்லை, வேணுமென்று அந்த தொழுகையை நாம் தவற விட்டுவிட்டு அதற்கு ஏதாவது காரணங்களை கற்பித்து விட்டு வேறொரு நேரத்திலே தொழுகிறோம் அல்லது தொழாமல் விடுகிறோம், இது அநீதமான செயல். ஜகாத்தை அல்லாஹ் சில பேருக்கு கொடுக்க வேண்டும் என்று சில சாராருக்கு சொல்கிறான், அவர்களுக்கு கொடுக்காமல் நம்முடைய இஷ்டத்துக்கு நாம் தேர்வு செய்து கொடுக்கிறோம் என்று சொன்னால் அது அநீதம். ஆக இப்படி முறை தவறி நடக்கின்ற எந்த ஒரு செயலுக்கும் அநீதம் என்று சொல்வது அது பொருத்தமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள் என்று சொல்வதை வைத்து எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அதை உரிய முறையில் நீங்கள் செயல்படுத்துங்கள், முறை தவறி நீங்கள் நடக்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த ஒரு வார்த்தையிலே ஒட்டுமொத்தத்தையும் அடக்கிவிட்டான் என்று பெருமக்கள் விளக்கம் சொல்வார்கள். இந்த 4 மாதங்கள், கடந்த மாதம் துல்காதா, இப்போ நடக்கின்ற துல்ஹஜ் மாதம், இனி வரக்கூடிய முஹர்ரம் மாதம், 3 மாதங்கள் தொடர்ச்சியானவை. துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், கடந்த மாதம், இம்மாதம், வரக்கூடிய மாதம்.
அதற்கு அடுத்தாற்போல் ரஜபு மாதம். இப்படி 4 மாதங்கள் புனிதமானது. இந்த புனிதமான மாதத்தில் போர் செய்வது மார்க்கத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறது. சண்டை சச்சரவுகள் செய்வது வருடம் முழுக்க போர் அனுமதிதான். ஆனால் அந்த 4 மாதங்களை தவிர அரபுகள் அதை மிகச்சரியான முறையிலே நடைமுறையிலே வைத்திருந்தார்கள். காலம் காலமாக அந்த மாதங்களை புனிதமாக அவர்கள் கருதி வந்தார்கள். என்ன காரணத்தை கொண்டு அதிலே போர் செய்வது கூடாது, சண்டை சச்சரவுகள் செய்வது கூடாது என்பதை அவர்கள் நடைமுறையிலே வைத்திருந்தார்கள். எனவே அது அதனுடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அவ்வாறு அந்த மாதத்திலே, இந்த மாதத்திலும் சரி அநியாயமான முறையில் நடப்பது, அநியாயமான சொற்களை பயன்படுத்துவது, தகாத முறையில் நடப்பது எந்த மாதத்திலும் கூடாதுதான். ஆனால் அந்த மாதங்கள் 4 மாதங்கள் எதை அல்லாஹ் தஆலா புனிதம் என்று சொல்கிறானோ அதிலே செய்வது அதிகமான பாவம் அவனுக்கு எழுதப்பட்டுவிடும். இரண்டு சொன்னால் அந்த மாதத்திலே செய்யப்படக்கூடிய அமல்களுக்கும் நிரப்பமான கூலி இருக்கிறது அல்லவா? அதுபோல் அதிலே அந்த புனிதத்தை கெடுக்கும் முகமாக வரம்பு மீறி செயலில் ஈடுபட்டால் அதற்கு தகுந்தாற்போல் அதிகமான முறையிலே குற்றமும் அவனுக்கு எழுதப்படும். எனவேதான் அந்த 4 மாதங்கள் புனிதமாக, அந்த புனிதத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், உங்களுக்கு நீங்கள் அநீதம் இழைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். பொதுவாக கண்ணியத்திற்குரியவர்களே, அநீதம் என்பது மிக மோசமான, அல்லாஹ்விடத்திலே மிக மோசமான தண்டனையை பெற்று தரக்கூடியது, கடுமையான தண்டனையை பெற்று தரக்கூடியதுதான் அநீதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்வார்கள், பரவாயில்லை நாம் கேள்விப்பட்டிருக்கோம், அநியாயக்காரர்களுடைய துஆக்களுக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். காஃபிர்களாக இருந்தாலும் சரிதான், அநீதம் இழைக்கப்பட்டவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அல்ல. அவர் முஸ்லிம் அல்லாதவரோ முஸ்லிமோ அநீதம் இழைக்கப்பட்டவர் துஆ செய்துவிட்டால் அல்லாஹுக்கும் அந்த அடியாருக்கு மத்தியில் எந்த திரையும் இல்லை, உடனே அல்லாஹ் தஆலா அதை ஏற்பான். பாதிக்கப்பட்டவர் துஆ செய்கின்ற போது, அநியாயம் செய்யப்பட்டவர் துஆ செய்கின்ற போது அந்த துஆ அல்லாஹ்விடத்திலே உடனே அங்கீகாரம், எந்த தங்கு தடையும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை சஹாபி ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் சென்று வந்ததை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தகவல் சொல்வார்கள். அதாவது மதீனாவுக்கு சஹாபாக்கள் புலம்பெயர்வதற்கு முன்னால் மக்காவிலே மிகச் சிரமப்பட்டார்கள், காஃபிர்களால் தொல்லை கொடுக்கப்பட்டார்கள். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்கள் தங்களுடைய கண் முன்னால் வேதனைப்படுவது கொடுக்க இயலாமல் அபிசீனியாவுக்கு, ஹபஷாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பதாக அபிசீனியாவுக்கு தான் ஹிஜ்ரத் செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு அபிசீனியாவுக்கு அவருடைய தோழர்களை அனுப்பி வைத்தார்கள். அந்த அபிசீனியாவுடைய மன்னர், அது ஒரு நீண்ட வரலாறு, நீதமான மன்னர், அவர் ஒரு நியாயமான மனிதர். அங்கே அனுப்பி வைத்து அங்கே சில காலம் தங்கிவிட்டு பின்பு அங்கிருந்து தாயகம் திரும்பினார்கள் சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நடந்த செய்தியை கேட்டறிந்தார்கள் சஹாபியிடத்தில். அதில் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியிடத்திலே கேட்டார்கள், நீங்கள் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்தீர்களே, புலம்பெயர்ந்து சென்றீர்களே, அவ்வாறு நீங்கள் சென்றிருந்த போது அங்கே கண்ட ஒரு ஆச்சரியமான ஏதாவது ஒரு நிகழ்வு உண்டா? இருந்தால் சொல்லுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறார்கள். அங்கே உள்ள அந்த அபிசீனியா மண்ணிலே ஒரு பெண்மணி, வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி, துறவி பெண்மணி, திருமணமாகாத துறவி, துறவு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெண்மணி, தலையிலே ஒரு மண்பானையை கொண்டு வீதியிலே நடந்து செல்கிறார். நடந்து செல்கின்ற போது ஒரு வலிமை மிக்க ஒரு மனிதர் வந்து அந்த பெண்மணியினுடைய புஜத்தை பிடித்து ஓங்கி தள்ளிய போது அந்த பெண்மணி நிலை உடைந்து கீழே விழுந்தால் அந்த பெண்மணி வைத்திருந்த பானையும் கீழே விழுந்து உடைந்து விட்டு திரும்பி அந்த யார் தன்னுடைய புஜத்திலே கை வைத்து தள்ளிவிட்டானோ அந்த மனிதனை பார்த்து அந்த பெண்மணி சொன்னால், நாளை மறுமை என்பது ஒன்று உண்டு, இதேபோல் அங்கும் அதாவது அந்த மனிதனை கண்டிக்கும் முகமாக ஒரு துரோகியை என்று அழைத்தார்கள். மோசமான குணம் கொண்டவனை, இந்த அபிசீனிய பாஷையிலே மோசமான குணம் கொண்டவனை, துரோகியே, இது மாதிரியான பலகீனமான நிலையில் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வுடைய தர்பாரிலே நிப்பாட்டி வைக்கப்படுகின்ற போது இது மாதிரி தான் நான் இருப்பேன் என்று நீ விளங்கிக் கொண்டாயா? நீ வலிமையாகவும் நான் பலகீனமாகவும் இருக்கிறோம். இதே நிலைதான் மறுமையில் அல்லாஹ்வுடைய தர்பாரிலேயும் சன்னிதானத்தில் இருக்கும் என்று நினைத்துக் கொண்டாயா? இல்லை, அங்கே நான் வலிமையாக இருப்பேன், நீ பலகீனமாக இருப்பாய். அல்லாஹு தஆலா அங்கே ஒரு தீர்ப்பு வழங்குவான்.
என்று அந்த மறுமை நாளை பற்றி அச்சத்தை அந்த அநியாயக்காரனுக்கு எடுத்துரைத்தார்கள் அந்த பெண்மணி. இந்த சம்பவங்கள் நாங்கள் பார்த்தோமே, அந்த சம்பவம் இது ஒரு ஆச்சரியமாக எங்களுக்கு இருந்தது. அந்த பெண்மணி மறுமை நாளை நினைவூட்டி அவனை அச்சுறுத்தினான் என்று சஹாபி ஜாபிர் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய போது சதகத் அந்த பெண்மணி உண்மைதான் சொன்னாள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சம்பவத்திற்கு பதில் உரைத்தார்கள். யார் அநீதம் செய்யப்பட்டாலும் சரிதான், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அதற்கு ஒரு நாள் நிச்சயமாக அல்லாஹ் தீர்ப்பளிப்பான், பகரம் வாங்காமல். ஹதீஸிலே பிரபலமான செய்தி இருக்கிறது, நரகவாசிகள் நரகத்திற்கும் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கும் என்று தீர்ப்பளிக்கப்பட்ட பின்னாலும் கூட சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. அல்லாஹு தஆலா பகரம் வாங்காமல், பாதிக்கப்பட்டவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு பகரத்தை வாங்காமல் சொர்க்கமே நமக்கு கடமையாக்கப்பட்டு விட்டாலும் தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டாலும் செல்ல முடியாது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி. ஆக அநீதம் என்பது தவிர்க்கப்பட வேண்டும். நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள், அது குறிப்பாக இந்த புனித மாதங்களில் நீங்கள் செய்து கொள்ளாதீர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா அருள்மறை குர்ஆனிலே இந்த மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய, நாம் பேணி பாதுகாக்க வேண்டிய நல்ல குணாதிசயங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த மாதத்தினுடைய புனிதங்களை சொல்லி வருகின்ற போது இந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அநியாயம் என்பது அவ்வளவு மோசமான செயல், அநியாயம் செய்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஹைபர் என்கின்ற இடத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். ஹைபர் என்பது யூதர்கள் வாழக்கூடிய பகுதி. ஹைபர் போரிலே இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கிடைத்தது. யூதர்கள் தோற்று ஓடினார்கள், தோல்வியை சந்தித்தார்கள். எனவே அந்த நிலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கும் வந்தது. அங்கே யூதர்கள் வாழக்கூடிய அந்த பகுதிக்கு அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பி அவர்களிடத்திலிருந்து வர வேண்டிய மகசூலை, அங்கே உள்ள நிலவளங்களை அவர்கள் பராமரித்து வந்தார்கள். அதில் வரக்கூடிய இவர்களுக்கு சஹாபாக்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர வேண்டிய அந்த மகசூலை போய் எடுத்து வருவதற்கு, வசூலித்து வருவதற்கு அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்களை அனுப்பி வைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்களை பார்த்ததும், இந்த சஹாபி அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்களை பார்த்ததும் யூதர்கள் லஞ்சம் கொடுப்பதற்கு ஓடி வந்தார்கள். லஞ்சம் கொடுக்க நினைத்தார்கள். ஏனென்று சொன்னால் தாங்களை தாக்க வருகிறார்களோ, ஏதாவது நம்மை அச்சுறுத்துவதற்கு வருகிறார்களோ, நம்மை தாக்குவதற்கோ, நமக்கு இழப்புகளையும் பாதிப்புகளையும் ஏற்படுவதற்கு வருகிறார்களோ என்று பயந்து அச்சத்தினாலே நடுங்கி லஞ்சத்தை கொடுக்க முயன்றார்கள். அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அவர்கள் சொன்னார்கள், இந்த பூமியுடைய மேற்பரப்பில் வாழக்கூடியவர்களிலே ஆக எங்களுக்கு நேசமானவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதேபோல் இந்த பூமியினுடைய மேற்பரப்பில் வாழக்கூடிய மக்களிலேயே ஆக கோபமானவர்கள், ஹின்சீரை விட, குரங்குகளை விட மிக கெட்ட மனிதர்களும் எனக்கு கோபமானவர்களும் நீங்கள் தான். ஆனாலும் கூட உங்கள் மீது எனக்கு இருக்கக்கூடிய கோபமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நான் வைத்திருக்கக்கூடிய பிரியமும் உங்களுக்கு பாதகமான முறையிலே என்னை நடக்க தூண்டாது, உங்களுக்கு அநியாயம் செய்வதற்கு என்னை தூண்டாது என்றார்கள் அப்துல்லா இப்னு ரவாஹா அவர்கள். உங்கள் மீது கோபம் இருக்கலாம், ஹின்சீர்களை விட, குரங்குகளை விட, பன்றிகளை விட நீங்கள் எனக்கு கோபமானவர்களாக, வெறுப்பானவர்களாக, ஆக கெட்ட நிலையிலே உள்ளவர்களாக இருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த உலகத்தினுடைய மேல்தட்டில், இந்த பூமியினுடைய மேற்பரப்பில் வாழக்கூடிய அத்தனை மக்களிலேயும் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ஆனாலும் கூட அவர்கள் மீது உள்ள பிரியமும் உங்கள் மீது உள்ள கோபமும் நீதத்துக்கு புறம்பாக எங்களை நடப்பதற்கு தூண்டாது என்றார்கள். இந்த வார்த்தையை கேள்விப்பட்ட யூதர்கள் சொன்னார்கள், கேள்வி கேட்டதும் இந்த காதா கேட்டதும் சொன்னார்கள், பிஹாதா காமதி சமாவாத்தி வல்லாஹ், இந்த நீதத்தை கொண்டுதான் வானமும் பூமியும் நிலை பெறுகிறது என்று சொன்னார்கள். நீங்க சொல்லுகிறீர்களே, இவ்வாறு நீங்கள் நடக்கிறீர்களே, அவர்கள் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பிரியம், எங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய கோபம், அது எப்படி இருந்தாலும் சரிதான், எங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டீர்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, இந்த நீதத்தின் காரணத்தினால் தான், இந்த நேர்மையின் காரணத்தினால் தான், இந்த உயரிய பண்பினால் தான் பிஹாதா காமத்தி சமாவாத்து வல்லாஹ், வானங்களும் பூமியும் நிலை கொண்டு இருப்பது இதனால் தான் என்று யூதர்கள், ஈமான் இல்லாத அந்த மக்கள் சஹாபிகளை மெச்சினார்கள். அவர்களுடைய வாயால் நற்சான்று கிடைத்தது சஹாபிய பெருமக்களுக்கு. அவ்வளவு பெரிய, எவ்வளவு வெறுப்பு, தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு வெறுப்பு இருந்தாலும் சரிதான், நீதத்திற்கு மாற்றமாக ஒரு காலமும் சஹாபாக்கள்
நடக்க மாட்டார்கள் என்பதை வரலாறு ஹதீஸும் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. கணித்துரியவர்களே, பிதாயா நிஹாயா என்ற ஒரு கிதாப் கிரந்தம் இருக்கிறது, நூல் இருக்கிறது. அதிலே வஹப் இப்னு முனப்பர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று செய்தி இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள். ஒரு மன்னர், அவருடைய மகன் ஒரு கிராமத்தின் வழியாக பயணிக்கிறார். பயணிக்கின்ற போது அவருடைய வாகனத்திலிருந்து தவறி கீழே விழுந்து அவர் உயிர் இழந்து விடுகிறார். கீழே விழுந்ததற்கு அடிபட்டு அவர் மரணித்து விடுகிறார். மரணித்து விட்டதும் தகப்பனார், இவர் இளவரசர், அரசருக்கு கோபம் வந்து எந்த கிராமத்திலே தன்னுடைய மகன் இறந்தாரோ, இளவரசர் இறந்தாரோ, அந்த கிராமத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களையும் யானை படைகளை அனுப்பி அவர்களை கொல்ல வேண்டும், விதித்து கொல்ல வேண்டும். யானை படைகளை அனுப்ப வேண்டும். யானை படைகளால் முடியாத சிலரை குதிரை படைகளை வைத்து விதிக்க வேண்டும். அதற்கு பின்பு ஆட்களை வைத்து தாக்கி ஒட்டுமொத்தமாக அந்த மக்களையே அழிக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணம். இந்த மக்கள், அந்த கிராமத்து மக்கள் இதை கேள்விப்பட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள். யா அல்லாஹ், இவ்வாறு அவருடைய மரணம் என்பது யதார்த்தமாக நடந்தது. ஆனால் அவர் யானை படைகளையும் குதிரை படைகளையும், யானை விட்டு வைத்ததை குதிரையும், குதிரை விட்டு வைத்ததை குதிரைகள் விட்டு வைத்ததை மனிதர்களை வைத்தும் எங்களை ஒட்டுமொத்தமாக அழிக்க அவர் எண்ணி இருக்கிறார், எங்களை காப்பாற்று என்ற போது வரலாற்றிலே வருகிறது. இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் தங்களுடைய பிதாயா நிஹாயா என்ற கிதாபில் வரலாற்றை பதிவு செய்கிறார்கள். வானத்திலிருந்து அல்லாஹு தஆலா ஒரு மலக்கை இறக்கினார். இறக்கி அந்த எந்த ஊரில் அந்த சம்பவம் நடக்க இருந்ததோ அந்த ஊரில் அவர் இறங்கினார். இறங்கியதும் நேர் மாற்றமான நிலைப்பாடு. அந்த துவாக்கள், இந்த மக்கள், அந்த கிராமத்தினுடைய மக்களுடைய துவாவை அல்லாஹ் தஆலா ஏற்றான். யானைகள் மிரண்டது. யானைகள் மிரண்டு குதிரைகளை தாக்கியது. அது அநியாயம் செய்ய காத்திருந்தார்களை, அநியாயம் செய்ய இருந்தவர்களை தாக்கி ஒட்டுமொத்தமாக அது முடித்தது என்பது வரலாறு. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அநீதம் என்பது யார் நீதத்திற்கு புறம்பாக நடக்கிறார்களோ அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது என்பதை குர்ஆன் ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது. அதே போல பாதிக்கப்பட்டவருடைய துவா, அது அல்லாஹு தஆலாவுக்கும் அவர்களுக்கு மத்தியில் எந்த திரையும் இல்லை. இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு செய்தி சொல்வார்கள். அல்லாஹ்விடத்திலே 3 ஏடு இருக்கிறது. ஒரு ஏடு அநீதம் சம்பந்தப்பட்ட விஷயம். 3 விதமான ஏடுகள் அல்லாஹ்விடத்திலே உண்டு. அதிலே ஒன்று, ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான். அதிலே எந்த விதமான ஈவு இரக்கமும் காட்ட மாட்டான். அதில் ஒரு மன்னிப்பும் கிடையாது. ஷிர்க் வைப்பது, அல்லாஹுக்கு இணை வைத்தோரை இன்ன ஷிர்க் லதுல்முன் அதீம், அது மிகப்பெரிய அநியாயம். ஷிர்க் என்பது அல்லாஹுக்கு இணை கற்பிப்பது. யார் இணை வைத்தார்களோ அவர்களுக்கு எந்த மன்னிப்பும் கிடையாது. அதில் எந்த தயவுதாட்சியும் அல்லாஹு தஆலா காட்ட மாட்டான். இரண்டாவதாக அல்லாஹு தஆலா இரண்டாவது ஒரு ஏடு இருக்கிறது. அதில் எதையும் அல்லாஹு தஆலா விடவே மாட்டான். அது என்னவென்று சொன்னால், ஒரு அடியார், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய அநியாயம், அது எதுவாக இருந்தாலும் சரி, அது பழி தீர்க்கப்படாமல் விடப்படாது. பகரம் வாங்காமல் அல்லாஹு தஆலா லா யத்ருகு மின்ஹு ஷைஆ, அல்லாஹு தஆலா எதையும் அதில் விடவே மாட்டான். மூன்றாவது ஒன்று இருக்கிறது, அல்லாஹுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள். அல்லாஹுக்கு மாறு செய்கிறான் அல்லவா மனிதன், அல்லாஹுக்கும் அடியானுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் பொருட்படுத்தவே மாட்டான். மன்னிப்பதற்கு வழி இருக்கிறதா, எப்படியாவது அல்லாஹு தஆலா மன்னிக்கத்தான் பார்ப்பான். ஆக அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய 3 விதமான ஏடுகள். ஷிர்க் சம்பந்தப்பட்டது, ஒரு காலம் அதுக்கு மன்னிப்பு கிடையாது. அடியார்கள் சம்பந்தப்பட்ட, அடியார்களுக்கு மத்தியிலே நடந்தது, ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள், பாதிப்பு ஏற்படுத்துவது, இதை அல்லாஹ் தஆலா விடவே மாட்டான் பகரம் வாங்காமல். அல்லாஹுக்கும் அடியானுக்கும் உள்ள விஷயம் இருக்கிறது அல்லவா. அல்லாஹுக்கு ஒரு மனிதன் அநியாயம் செய்கிறான் அல்லவா, அவனுடைய கட்டளையை மீறி நடப்பது, அவனுக்கு மாறு செய்வது, அவனை மறந்து வாழ்வது, இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா பொருட்படுத்த மாட்டான் என்று இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவ்வாறு 3 விதமான அநீதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை 3 விதமாக பிரித்து சொல்வார்கள். அடியார்கள் அவர்களுடைய ஹக்குகளை நாம் பேணி நடக்க வேண்டும் என்பதை பெருமக்கள் நமக்கு அதிலே கவனமாக இருக்க வேண்டும். அதில் எந்த விதத்திலும் அநியாயம் செய்துவிடக்கூடாது. சக மனிதனுக்கு அநியாயம் செய்வது மிக மோசமானது, அல்லாஹ்விடத்திலே தண்டனையை விரைவாக பெற்று தரக்கூடியது என்பதை குர்ஆனும் ஹதீஸும் வரலாறுகளும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே அதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால்,
அநியாயம் என்பது அல்லாஹ்விடத்திலே மிக மோசமான ஒரு விளைவை பெற்றுத்தரக்கூடியது. அல்லாஹ்வுடைய தர்பாரிலே என்ன காரணத்தை கொண்டும் அநீதவான்கள் தப்பிக்க முடியாது. குர்ஆனிலே பலதரப்பட்ட இடங்களிலே வலா தஹ்ஸபன் அல்லாஹ் காஃபிரன் அம்மா யஅமலு ஸாலிமூன், அல்லாஹ் சொல்கிறான் வலா தஹ்ஸபன் அல்லாஹ் காஃபிலா, அல்லாஹ் தஆலா ஏதோ பொழுதுபோக்காக இருக்கிறான் என்று நீங்கள் அல்லாஹ்வை எண்ணி விடாதீர்கள். அநியாயம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் விட்டு அல்லாஹ் தஆலா பொருட்படுத்துவதில்லை. அநியாயம் செய்து கொண்டே தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா எங்க பார்க்கறான் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். வலா தஹ்ஸபன் அல்லாஹ் காஃபிரன் அம்மா யஅமலு ஸாலிமூன், அநியாயக்காரர்கள் அவ்வாறு நினைத்து விட வேண்டாம். அல்லாஹ்வை இன்னமா யுஅஃகிருஹும் லியௌமின் தஷ்ஹஸு ஃபீஹில் அப்சார், அல்லாஹ் தஆலா ஒரு நாள் வைத்திருக்கிறான். அந்த நாளுக்காக வேண்டி தாமதப்படுத்திக் கொண்டே வருகிறான். அந்த நாள் வருகின்ற போது அல்லாஹ் ஒரு நேரம் வைத்திருக்கிறான் பிடிப்பதற்கு. வந்துவிட்டால் அநியாயக்காரர்கள் தப்பவே முடியாது என்பதை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் தஆலா விளங்கும் நசீபை தந்தல் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் ஈமானோடும் நீதமோடும் நேர்மையோடு நடப்பதற்கு அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்ற நல்ல துஆக்களோடு என்னுடைய வார்த்தைகளை